உங்களுக்கு பிக் பாஸ் சீசன் எப்படி போயிட்டுருக்குன்னு நல்லாவே தெரியும். அந்த காதல் புறா, அந்த லவ் பேர்ட்ஸ யாரும் அத்துவிட மாட்டாங்களான்ற லெவலுக்கு காமெடிகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி திவ்யா கணேஷ் ஒரு வாட்டி சொல்லிருவாங்க. அதாவது என்ன அப்டின்னா, சாங் கண்டுபிடிக்கிற ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கும். உள்ள போயிட்டு அவங்க டான்ஸ் ஆடி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தனுஷ் ராஃப் மாதிரி தான். அதில பார்த்தீங்கன்னா, கமருதனும், பாருவும் சேர்ந்துட்டு சைகை காட்டாம அவங்க பெசாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு ஒரு பக்கம், "ஏய் இங்க பூசு, ஏய் அங்க பூசுன்னு" சொல்லிட்டு எஃப்ஜே கலாய்க்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் விட அல்டிமேட்டா திவ்யா சொல்லிருவாங்க. என்னடா இது வசனமே புரியல. வசனமா முக்கியம். படத்த பாருடான்னு கனி சொல்ல, ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கங்க. அவங்க காதல் அப்படின்றது வந்து ரியல் லைஃப் லவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பிளேஸ்லலாம் விரல் டச் பண்ணிக்க கூட தயக்கப்படுவாங்க. தள்ளி தள்ளி பேசிக்குவாங்க. அவங்க வந்துட்டு கூச்ச சுபாவமாவே இருப்பாங்க. கணவன் மனைவியும் அப்படிதான். பட் இவங்களுடைய காதல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் காதல் இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி புனிதமானது அப்படின்றனால அடிச்சு விளையாண்டுக்கிறாங்க, இடிச்சு விளையாண்டுக்கிறாங்க, தொட்டு விளையாண்டுக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. வெளியில போயிட்டு கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணுவாங்களா? இல்ல என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரியான இந்த கியூட்டான காதல் கதை இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாரு சொல்லிட்டாங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க இருக்க சூழ்நிலை வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நான் பிக் பாஸை விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னாங்க. ஏம்மா உன்னால நிறைய பேர் வெளில போயிட்டாங்க, நீ திடீர்னு வெளியில போறியே அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வியும் வருது. பாரு வந்துட்டு இந்த மாதிரி இருக்க அந்த மண்ணி கமுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் தான் நீ ஜெயிச்சா என்ன, நான் ஜெயிச்சா என்ன, நாம ஜெயிச்ச மாதிரி அப்படின்ட்டுலாம் பேசுறாருங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு போகுது, இந்த வண்டி எங்க தான் போயிட்டு கரை சேரும்ன்ட்டு கண்டிப்பா பார்க்கணுங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. ஃபினான்ஷியலி என்னென்ன இருக்குன்னு பேசிக்கிறாங்க. கமருவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்டரு. சீரியல் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நல்லா நடிப்பாரு. ஆனா பாருவை பொறுத்த வரைக்கும் மல்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காதல் பொருளாதார சூழ்நிலைனாலயா, பாருவுடைய அன்புனாலயா, இல்லைன்னா அவங்களுடைய அந்த அழகான உருவம்னாலயா, எதனால மலர்ந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்படி என்னதான் பண்பா பாசமா பேசினாலும் இன்னொரு பக்கம் கமரு என்ன சொல்றாருன்னா, நான் தான் இவ பின்னாடி சுத்தி, நான் தான் இவளுக்கு ஐ லவ் யூ சொல்லி, நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு அவளே என்கிட்ட சொல்லிருவாளோ, இல்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட போர்ட்ரே பண்ணிருவாளோன்னு சொல்லியும் பயப்படுறாரு. ஆனா நம்ம கமருவை பொறுத்த வரைக்கும் பாக்குற பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றத வாடிக்கையா சொல்லிட்டு தான் இருக்காப்புல போல. இது ஆதிரை ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியிருப்பாங்க. அதை தாண்டி வியானாவே சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன்னு. அவர் வந்து இது எல்லாத்தையுமே இமோஷனலா எடுத்துக்கல. இந்த வேர்டை சொல்லிட்டா ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா இருப்பா, மேபி அவகிட்ட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலான்ற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் பாருவும் சும்மாலாம் கிடையாது. அவர்கிட்ட நல்லா இடிச்சு இடிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அவரே என்கிட்ட வந்து பேட் டச் பண்ணாருன்னு சொன்னவங்க தான். ஸோ அதுக்கு இது சரியா போச்சு. எப்படி இருந்தாலும் உண்மையிலேயே வினோத் அவர்கள் சொன்ன மாதிரி பாருவுக்கு கமுரு கிடைக்கிறது பெரிய தண்டனை, கமுருக்கு பாரு கிடைக்கிறதே மிகப்பெரிய தண்டனை. ஸோ இவங்க யாரையுமே வந்துட்டு மற்றவங்க தண்டிக்க வேணாம், அவங்களே தண்டிச்சுக்குவாங்கன்னு வேலிடான ஒரு பாயிண்ட்டை பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய கருத்து இதுல என்னவா இருக்குன்றத நீங்க தாராளமா சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கமெண்ட் பண்ணுவீங்களோ பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.